ஸோ நான் டாக்டர் முஃபிதா கிட்ட தைராய்டு இஷ்யூக்காக வந்திருந்தேன். என்னோட 8th மந்த் ப்ரெக்னென்சி அப்போ இனிஷியலாக என்னோட ப்ரெக்னென்சியில் தைராய்டுன்றது எனக்கு 2 இயர்ஸாக கண்டினியூஸாக இருந்தது. 8th மந்த்ல அது ரொம்ப பீக்கு போடுறதுனால என்னோட சர்ஜன்ஸ் வந்து பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாங்க சி செக்ஷன். ஏன்னா இன்கேஸ் சி செக்ஷனா போச்சுன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஹேஸ் அ தைராய்டு பேஷண்ட் சொல்லிட்டு அவங்களே வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஸோ நான் டாக்டர் முஃபிதாவை அதுக்கப்புறமா தான் விசிட் பண்ணதுல 60 இருந்தது. எனக்கு வந்து 2 வீக்ஸ்லேயே வந்து it got reduced to 10. அகெயின் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ரெவ்யூ வர சொன்னாங்க. அகெயின் it got reduced to 6. பிகாஸ் ஆஃப் தட் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு சி செக்ஷனில் டெலிவர் பண்ணி முடிச்சாங்க. தேங்க்ஸ் டு டாக்டர் முஃபிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த முஃபிதா டாக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு 2 நாளாவே ரொம்ப ஜுரமும் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரே கால் வலி லேஸா இருந்தது. தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சது ரொம்ப பெயின் ஆயிருச்சு. ஆகா நம்மளுக்கு ரொம்ப மோசமாயிருச்சு, என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வெள்ளி சனி வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பெரிய டாக்டர்லாம் நம்ம போய் அதுவும் ஜென்ஸ் வேற நம்ம என்னத்தை போய் காட்டணும், நம்ம தொடக்கிட்ட வேற வலிக்குது, பேக் சைட்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன டாக்டர் என்னத்தை பாத்துட போறாங்கன்ட்டு எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இது இருந்துச்சு, தடுமாற்றம். இல்ல மாத்திரை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே மாத்திரையும் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. போனோடனே நீங்க சாப்பிட்டு படுங்கன்ட்டு அதே மாதிரி சாப்பிட்டு படுத்தோடனே அப்படியா நல்லாயிர போகுதுன்னு ஒரு அவன் நம்பிக்கையா இருந்தேன். ஆனா வந்து எனக்கு ஒரு 7-8 மணி நேரம் போன உடனே நான் தொழுதுட்டு சாப்பிட்ட உடனே எனக்கு அந்த வழியே போயிருச்சு. அந்த ப்ரோக்ராமே அட்டன் பண்ணி அடுத்த நாளே நான் வந்து சொல்லணும். எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எனக்கு இந்த சின்ன டாக்டரா அப்படி ஆக்கும்னு நினைச்சேன். ஆனா பெரிய டாக்டருக்கு எல்லாருமே மிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த டாக்டரை நீங்க வந்து நம்பி எல்லா வியாதிக்கும் பார்த்துட்டு இருக்கு. என் பையனுக்கு கொண்டாந்து நான் முகத்துல பரு இருக்குது, தலையில பொடுகா இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிருக்குது. நல்லா கொண்டு போயிட்டு இருக்கு. இவ்வளவு முன்னேற்றத்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னும் மேலும் மேலும் நல்லா நம்ம அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இனிஷியலாக வந்து டாக்டர் முஃபிதா மேம் கிட்ட நான் ஸ்கின்னுக்காக தான் வந்தேன். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கின்னுக்காக நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கேன். அவங்க வந்து நிறைய டேப்லெட்ஸு க்ரீம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, எனக்கு எதுவுமே செட் ஆகாது. பட் இவங்க கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணி என்னென்ன ஸ்கின்னுக்கு வந்து எது செட் ஆகும், அது டயட்டில் இருந்து அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸு, ஃபுட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆல்சோ வந்து அவங்க நிறைய கவுன்சிலிங் பண்ணாங்க. என்னென்னா வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலியில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா என்ன ஏதுன்னு பர்சனலாகவே அவங்க நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே ஸ்கின்னுக்கு தவிர்த்து அதுக்கு மேலே வந்து லைக் உடம்புக்கே ஏதாவது பண்ணுச்சுன்னா லைக் ஃபீவராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எஸ்பெஷலி டயபெட்டிக்காக இருக்கட்டும், எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து மேம் கிட்ட தான் நான் வருவேன். எல்லாமே டீப் அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு டாக்டருமே போன உடனே லைக் பெயின்னா இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் யா தட்ஸ் இட். தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இந்த முஃபிதா டாக்டர் மட்டும் எனக்கு இந்த உடம்புல இந்த பாவாடை கட்டுறதுல கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, அரிக்குதுன்னு வந்தேம்மா. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மாத்திரையும் ஆயின்மெண்ட்டும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த இது அவங்க சொன்ன மாதிரி போட்டேன். 1 மாதம் கழிச்சு வாழ்ந்தாங்க. அந்த 1 மாதத்துக்குள்ளே எனக்கு சௌரியமாயிடுச்சு, எனக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு சும்மா அது அவங்க இடையில வந்து காமிக்கிறதுனால இப்போ வந்திருக்கேன், நல்லா ஆயிடுச்சு. இப்போ நல்ல சுகத்தோடு இருக்கேன் நான். ஹலோ, நான் வந்து சீதா டாக்டர்மார்கிட்ட வந்து பேசினேன். இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு நிறையா இருந்தது, பிபி இருந்தது, 185 இருந்தது, இப்போ வந்து 140 வந்து இருக்குது. நல்லா பார்க்குறாங்க டாக்டர்மா. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ரொம்ப நன்றிக்காரனாக பண்ணி என்னை நல்லா காப்பாற்றி விட்டாங்க. ரொம்ப இதுவாக இருந்தேன் நான். இப்போ நல்லபடியாக இருக்கிறேன். அவங்க மாத்திரை கொடுக்குறது நல்லா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நல்லா இருக்குது. சுகர் வந்துருச்சு எனக்கு. நான் டாக்டர் முஃபிதா கிட்ட வந்தேன். ஒரு 10 days மெடிசின் கொடுத்தாங்க எனக்கு. இங்கே வரும்போது ஆஃப்டர் ஃபுட் வந்து 425, பிஃபோர் ஃபுட் வந்து 325 இருந்துச்சு. 10 நாள் மாதிரி சாப்பிட்டோன்னா எனக்கு இப்போ 93, ஆஃப்டர் ஃபுட் வந்து 110 தான் இருக்குது. ஆனால் நான் கரெக்டாக ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது.